நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள். மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் சந்திப்பு பகுதியின் வாயிலாக சென்ற வாரத்திலும் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த சமரபாகு சீனா உதயகுமார் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் உங்களுடைய பல படைப்புகள் தொடர்பாகத்தான் நாங்கள் கதைக்க போகின்றோம். உங்களுடைய படைப்புகள் எடுத்துக்கொண்டோமானால் இதுவரை காலத்தில் 14 நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். இனி வருகின்ற காலத்திலும் 10 நூல்களையும் நீங்கள் வெளியிடுவதற்கான ஒரு அந்த உங்களுடைய ஒரு எழுதி வைத்திருக்கின்ற அந்த அதையுமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. 14 நூல்கள் என்பது நான் சென்ற வாரத்திலே குறிப்பிட்டது போல சாதாரணமான விடயமில்லை. இன்றைய காலத்தில் பலருமே 1-2 நூல்களை வெளியிட்டுட்டு நாங்களுமே எழுத்தாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் 14 நூல்களை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். அந்த ஒட்டுமொத்தமான அந்த ஒரு நூல் வெளியீட்டு அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் சின்ன ஒரு திருத்தம் என்னென்னு சொன்னால், நான் 17 நூல்கள் வெளியீடு செய்திருக்கின்றேன். அதுக்கு பிறகு வந்த புத்தகங்கள் கூட நான் தரவில்லை. அதனால் நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்து சொன்னது உங்கள தவறு இல்லை, என்னிலாம் தவறு. 17 நூல்களை வெளியீடு செய்திருக்கின்றேன். அதில் ஒரு 2 புத்தகங்கள் கணிதம் சார்ந்த புத்தகங்கள். அதில் ஒன்று கல்வியியல் சார்ந்த நூலாக இருக்கின்றது. இன்னொரு நூல் கல்வி சார்ந்த நூல் ஒன்று மிக விரைவிலே வெளிவர இருக்கின்றது. எம்இடி மாணவர்கள், பிஜிடி மாணவர்கள், பிஇடி மாணவர்கள், ஆசிரியர் மாணவர்களுக்கான அந்த புத்தகம். நான் என்னுடைய வெளியீடுகள் அனுபவங்களை பற்றி சொல்லுகின்ற போது நான் நினைக்கின்றேன், நாங்கள் ஒரு காலத்திலே இல்லாமல் போனாலும் ஆனால் எங்களுடைய நூல்கள் எங்களுடைய மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் என்பதுதான் நான் நினைத்து கொள்வேன். இப்போ ஒரு நிலவும் சில சுயசரிதங்களும் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஒரே ஒரு 2 நாவல்கள் எழுதி வைத்திருக்கின்றேன். ஒரு நிலவும் சில சுயசரிதங்களும் அது ஒரு மிகப்பெரிய நூல் என்னுடைய நூலிலே. அதில் நான் பொருளாதார ரீதியாக நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அந்த புத்தகம் எல்லோருடவும் போய் சேர வேணும் என்ற ஒரு ஆதங்கத்தில் நான் பலரிடம் அதை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். பெரும்பாலும் நான் ஒரு ஆளுக்கு தேடிக்கொண்டு கொடுக்கின்ற போது, எனக்கு விருப்பமானவர் கொடுக்கின்ற போது நான் அவரிடம் பணம், அது ஒரு அன்பளிப்பாக தான் நான் அவரிடம் அது இருக்கின்ற போது எங்களுடைய புத்தகத்துக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் என்ற இதெல்லாம் நான் அங்கே என்னை கொடுக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியும், இவர்கள் தங்களில் ஒரு இருக்கின்ற அன்பு பாசம் காரணமாக தருகின்றார்கள். ஆனால் இதால் எவ்வளவு நஷ்டம் அவர்கள் அடைவார்கள். நாங்கள் அதை வெளிக்காட்டுவதில்லை. எங்களுக்கு அந்த புத்தகம் போய் சேர வேண்டிய இடங்களில் சேரவும். ஒரு நிலவும் சில சுயசரிதங்கள் ஒன்று சொல்றது, எங்களுடைய யுத்த காலத்தில் நடைபெற்ற சில போராளிகள், முக்கியமான போராளிகளுடைய வரலாறுகள், சில சம்பவங்கள் இதில் நான் பதிவு செய்திருக்கின்றேன். இப்போ இனிவார சந்ததியினர் எத்தனையோ புத்தகங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் என்னுடைய நூலும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு இப்படியெல்லாம் நடந்திருக்குதா, இப்படி பெண் போராளிகள் இருந்திருக்கின்றார்களா, இப்படி தளபதிகள் இருந்திருக்கின்றார்களா என்ற அந்த விடயங்களை நான் இதில் பெரும்பாலும் இதில் நான் பதிவு செய்வேன். முக்கியமான தளபதிகள், விடுதலை புலிகளின் மூத்த தளபதிகளினுடைய வரலாறுகளை முடிந்த அளவு நான் இதில் பதிவு செய்கிறேன். நான் அறிந்த நான் பழகிய நான் வாசித்து பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் நான் அந்த விடயங்களை நான் இதிலே பதிவு செய்திருக்கின்றேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல அங்கே தமிழினி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை தொகுதி இருக்கின்றது. அந்த தமிழினி என்பவர் ஒரு விடுதலை போராட்டத்திலே எங்களுடைய தமிழினி அக்காவினுடைய நினைவாகவும் நீங்கள் நினைக்கலாம். நான் அதில் ஒரு ஆசிரியராகத்தான் காட்டி அவர் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு தன்மையை தான் அங்கே இருக்கின்றது. எனக்கு பெரும்பாலான கதைகள் அதில் என்னை அடையாளப்படுத்தியிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக ஒரு கதை இருக்கின்றது, சித்திரா டீச்சர் என்ற ஒரு கதை. அதை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லலாமா, அதனுடைய சாராம்சத்தை உங்களை நான் பகிர விரும்புகின்றேன். கிளிநொச்சியிலே இருக்கிற மிக பிரபல்யமான ஒரு பாடசாலைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு இளைய ஆசிரியர் அங்கே கற்பித்தலுக்காக செல்கின்றார். அங்கே சென்ற பிறகு அங்கே ஒரு சித்திரா டீச்சர் என்பவர் இந்த ஆசிரியர் மீது விருப்பம் கொண்டு இவருடைய பிறந்த நாள், இவருக்கு காலை சாப்பாடு, அவர் அங்கே தங்கி நின்று போக்குவரத்து பிரச்சனை காலங்களில் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாங்க பரிமாறு கண்டுகின்ற பொழுது அவர் இளைய ஆசிரியரான 25-26 வயசு அந்த ஆசிரியையுடைய ஒரு பிள்ளை இருக்கின்றது. அந்த ஆசிரியையினுடைய புருஷன் வெளிநாட்டில் இருக்கின்றார். அப்போ இவர் அதை தவறாக நினைக்கின்றார். அவள் அழகாக இருக்கின்றார், புருஷன் இல்லை, எனக்கு இவ்வாறான உணவுகளை கொண்டு தருகின்ற, பிறந்த நாளுக்கு ஆடை எடுத்து தருகின்றார், தங்கட வீட்டை பெற சொல்லிலாம் சொல்லுகிறார். அப்படி இவரோட சொல்றார், ஒரு ஆணில்லா இடத்துக்கு நான் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது இவர் மனம்.
அப்போ ஒரு முறை வேற பிறந்த நாளுக்கு அவருடைய அங்கே நடந்த பிள்ளையுடைய பிறந்த நாளை வேற சொல்லி போகவே இல்லை, சமூக பயத்துக்காக போகவே இல்லை. அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியரை அந்த இளம் ஆசிரியரை கண்டு அந்த டீச்சர் கதைக்கிறீர்கள். அப்படி வந்து அவர் அது புறம் அங்கே போகிறார். அங்கே போயிருக்கின்ற பொழுது ஒரு குழந்தை தான் அவரை உள்ளே கூட்டிக்கொண்டு உள்ளே இருத்தினா பிறகு டீச்சர் வந்து இருங்க சார்ன்னு சொல்லி போட்டு ஒரு அல்பத்தை கொடுத்துட்டு அடுக்களை பக்கம் போகிறான். அப்போ அங்கே அந்த பிள்ளை அந்த டீச்சர்கிட்ட அம்மாவும் நிற்கிறான். அப்போ அந்த கதையை அந்த அல்பத்தை தட்டி பார்த்து கொண்டு போகிற இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து இவர் அந்த படத்தையே பார்த்து கொண்டிருப்பார். இது இந்த மோஸ்ட்லி பேரை கண்ட மாதிரி தான் நான் பார்ப்பேன். அப்போ பார்க்கின்ற போது அப்போ இவர் பேர் யார் டீச்சருண்டு அப்போ நான் அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் போல போலாண்டு வரும். அப்போ சொல்லுவா, இதுதான் என்னுடைய அண்ணர் கேப்டன் ஜஸ்டின் ஆனர வடிவாளில் இறந்து போனது. இவரை பார்க்கின்ற உங்களை பார்க்கணும் இந்த அண்ணா தான் எனக்கு நினைவில் வந்தார். அதோட அவருடைய இருந்த அந்த அந்த எண்ணங்கள் தான் தப்பா நினைத்த எண்ணங்கள் அப்படி அவரிடம் வந்து மறைந்துருவோம். இது எனக்கு ஒரு அடையாளம் தந்த ஒரு சிறுகதை. எல்லோரும் இப்போ சில நேரம் என்ன சொல்லியிருக்க சித்திரா டீச்சர் உதயகுமாரன் சொல்லுவார்கள் சில நேரம் அந்த அப்படி ஒரு கதை. அது சித்திரா டீச்சர் என்ற ஒரு தொகுதிக்காக நான் வெளியீடு செய்திருக்கின்றேன். அது என்னிடம் இல்லாதபடியாக நான் கொண்டு வரவில்லை. தச்சலா இன்னொரு பிரிண்ட் போடுகின்ற போது நான் உங்களுக்கு நிச்சயமாக அனுப்பி வைப்பேன். நிச்சயமாக. அதே நேரத்தில் சார் இந்த நீங்கள் கூறின ஒரு நிலமும் சில சுயசரிதங்களும் என்ற ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த ஒரு தொகுப்பு நாவல் தொகுப்பாக இருக்கின்றது. நீங்களும் பல விடயங்கள் இந்த நூல் தொடர்பாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் பார்த்தோம்னால் உங்களுடைய தொகுப்புகளில் வந்து அநேகமான தொகுப்புகள் வந்து கவிதை தொகுப்புகளாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இந்த கவிதை துறையில் இருக்கின்ற ஆர்வம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் 2004ஆம் ஆண்டு எனக்கு இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ நான் அங்கே கவிவேந்தர் மேத்தாவினுடைய கவிதைகளை விரும்பி படிப்பவன். அதுபோல் வைரமுத்து. அப்போ நான் இவர்களை ஒரு நேர்காணலுக்காக அங்கே சென்றபோது நான் உண்மையிலே நினைக்கவில்லை இவருடைய நேர்காணல் எனக்கு இலவாக கிடைக்கும். என்னுடைய மனதிலே எவ்வளவுதான் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் தாக்கங்கள் இருக்கு. மனதில் எவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை மீது ஒரு வெறுப்பு இருந்தாலும் இவர்களை நான் நேர்காணல் செய்த போது உண்மையிலே வாழோடும் சாதிக்க ஓடும் என்ற ஒரு தன்மை வந்தது. வைரமுத்து ஐயா வீட்டில் போயிருந்து அவரை நான் நேரிலே நேர்காணல் செய்கின்றேன். கவிவேந்தர் மேத்தா ஐயா வீட்டில் போயிருந்து நேர்காணல் செய்கிறேன். வித்தக கவிஞர் பாவிஜய், பழனி பாரதி, தஞ்சை வாணன், நெல்லையேந்த அவர்களெல்லாம் நான் நேரடியாக அது அப்போ வந்து இப்போ அந்த போன் வசதிகள் இல்லை. இதுக்கான முந்தின எங்களுக்கு அந்த நெகட்டிவ் உள்ள அந்த கமரா தான் நாங்கள் கொண்டு போய் படம் எல்லாம் எடுத்துன்னு வந்து நான் அந்த வீடியோஸில் அதை பற்றி நான் எழுதினேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாசிப்பு தளம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்த உடனே அந்த கவிதை மீது எனக்கு வந்து ஆர்வம் வந்தவுடனே நான் காதல் கவிதைகளை கூட எழுதுகின்ற போது பல்கலைக்கழக மாணவர்கள் அதை விரும்பி படித்தார்கள். அதே நேரத்தில் வயதில் மூத்தவர்களும் நான் சூரியனை பெருமில் வந்து நான் அந்த கவிதைகளை காலை நிகழ்ச்சிகளை வாசித்திருக்கின்றேன். அப்போ இலங்கை சார்ந்து நிறைய வாசகர்கள் எனக்கு தோன்றணும். அவர்கள் அந்த கவிதைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு கவிதை மீது அது ஒரு இலகுவான ஒரு தன்மை நான் எனக்கென்று ஒரு மொழி நடையை வைத்திருக்கின்றேன். அப்போ அதனால இந்த கவிதை அவர்கள் சொல்ல சொல்ல நான் அதை அந்த அவர்கள் எனக்கு ஆர்வத்தை தர நான் கவிதைகள் எழுதுவது எனக்கு மிக இலகுவாக இருந்தது. நிறைய கவிதைகள் நிறைய வாசிப்பும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ கவிஞனோ எழுத்தாளனோ வந்து பிறக்கின்றான்னு சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் நிறைய வாசிப்பு வருகின்ற பொழுதுதான் அவருடைய படைப்புகளாக வெளியே வரும். படைப்பாளிகளாக எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இடையே வந்து வேறுபாடு வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் தற்பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் என்னுடைய கவிதைகளுக்கு வந்து தனியான ஒரு மொழி நடையை வைத்திருக்கின்றேன் என்று. பலருமே அது ஒரு தனித்துவமான சிறப்பாக இருக்கின்றது. ஒவ்வொரு எழுத்தாளர்கள் போன ஒவ்வொரு கவிஞர்களை பார்த்தோமானால் அவர்களுக்கு ஒரு தனித்தனியான ஒரு எழுத்து நடை வசன நடை ஒன்று இருக்கும். அவ்வாறாக உங்களுடைய எழுத்து நடை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய எழுத்துன்னு சொல்லிக்கல பொதுவாக கவிதையில் வந்து சந்தம் இருக்க வேணும், மோனை இருக்க வேணும், எதுகை இருக்க வேணும், படிமம் இருக்க வேணும், குறியீடு இருக்க வேணும். பெரும்பாலானவர்களுடைய கவிதைகள் வந்து அந்த வாசகர் மத்தியில் அடிபட்டு போகிறது காரணம் என்னென்னு சொன்னால் படித்தவர்கள் கூட புரியாத அளவுக்கு இந்த படிமங்கள் எழுதுகின்ற அதிகமான படிமங்கள் வருகின்ற போது அந்த கவிதை வந்து அடிபட்டு போகும். அப்போ என்னுடைய கவிதையில் படிமம் இருக்கும், ஓரளவு இருக்கு. ஆனால் படிமம் இருக்கு, குறியீடு இருக்கும், ஓரளவு இருக்கு. ஆனால் அளவுக்கு அதிகமாக அங்கே கவிதையை வந்து குவிகின்ற போது அதை பின் நவீனத்துவம் என்ற ஒரு போர்வையில் கொண்டு வருகின்றார்கள். நிச்சயமாக அது ஒரு 5-6 தடவை வாசித்தாலும்
நாங்கள் ஒரு பொருளை சில நேரம் விளங்கி அதை நாங்கள் எடுத்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்கள் இருக்கும் அது உன்னுடைய பார்வை. அவர்கள் அப்ப நீங்கள் என்ன நோக்கத்தில் இந்த கவிதை எழுதினது என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், படைப்பாளி என்பவன் இறந்து விடுகிறான், படைத்தவுடன் இறந்து விடுகிறான், வாசகன்தான். நான் சொன்னேன், நீ ஒரு பொருளோட எழுதியிருப்ப, அதை நீ சொல்லுன்னு சொல்ல மாட்டார்கள். சொற்களை கடுமையான சொற்களை போட்டு அடுக்கி விடுவார்கள். அது பொருளிதான். மிகப்பெரிய கவிஞர்களே சொல்லியிருக்கிறார்கள், இப்படி கவிதை போனால் எதிர்காலத்தில் கவிதை மீது விருப்பு கொள்ளுகின்றவர்களுடைய அந்த தன்மை குறைந்து விடும் என்று சொல்லுவார்கள். ஆனா என்னுடைய கவிதையோ கவிதை இல்லையோ, ஆனா விரும்பி படிப்பார்கள். அதுதான் நான் சொல்லுவேன். இளையவர்களாக இருக்கலாம், மூத்தவர்களாக இருக்கலாம், என்னுடைய கவிதை விரும்பி படிப்பார்கள். நிச்சயமாக எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பண்பு என்று கூட நாங்கள் இதனை சொல்லியாகலாம். தாங்களுடைய படைப்பு இலகுவில் வாசகர்களை சென்றடைகின்ற பொழுது அங்கே ஒரு எழுத்தாளர்களுக்கு முழுமையான வெற்றி கிடைத்துக் கொள்ளும். நன்றி சார். இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலேயுமே பல விடயங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசித்திருக்கின்றீர்கள். அதற்குமே நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது நேர்களே, தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த வாரம் இந்த உரையாடலை கொண்டு செல்லலாம் என்பதனையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அறந்தவ செல்லும். நன்றி நேர்களே.